உங்களை யாராவது காயப்படுத்தி விட்டார்களா? அதற்காக நீங்கள் ஏன் தினமும் காயப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்? ஒருவர் உங்களை காயப்படுத்தியது அவருடைய தவறு. ஆனால் அந்த காயத்தை தினமும் நினைத்து கொண்டு உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்வது உங்கள் தவறு. வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். யாரும் நம்மை காயப்படுத்துவதை நம்மால் எப்போதும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த காயம் எவ்வளவு நேரம் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்ய முடியும். யாரும் நம்மை காயப்படுத்தலாம், ஆனால் காயப்படுவது நம் முடிவு. வாழ்க்கையில் நம்மை பலர் காயப்படுத்துவார்கள். வார்த்தைகளால், செயல்களால், சொல்களால் பல வகையில் காயப்படுத்துவார்கள். சிலர் நம்மை அவமானப்படுத்துவார்கள். அப்போது மனம் மிகவும் பாதிக்கப்படும். அவர் ஏன் இப்படி செய்தார், நான் அவருக்கு என்ன கெடுதல் செய்தேன் என்று அந்த சம்பவத்தையே நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை காயப்படுத்தி கொண்டேதான் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு காயத்தையும் மனதில் வைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நம்மால் நிம்மதியாக வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால் ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும். யாரும் என்னை காயப்படுத்தலாம், ஆனால் அதை நான் எவ்வளவு நேரம் காயமாக வைத்திருக்க வேண்டும் என்பது என் முடிவாக இருக்க வேண்டும். ஒருவர் நம்மை காயப்படுத்தினார் என்றால் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய மனதுக்குள் எடுத்துக்கொண்டு தினமும் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. காயம் ஏற்பட்டிருக்கலாம், அந்த காயத்தை சுமந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியமில்லை. நடந்தது நடந்து விட்டது, அது அவருடைய செயல். இனிமேல் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று உங்கள் முன்னேற்றத்தை பாருங்கள். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நம்மை யாராவது காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நாம் திருப்பி அவர்களை காயப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் காயப்படும் போது மனம் எவ்வளவு வலிக்கிறது என்பது நமக்கு தெரியும். நமக்கு ஏற்பட்ட வலியை இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டாம். நல்லவர்களாக இருப்போம், ஆனால் எல்லாவற்றையும் மனதில் சுமந்து கொண்டிருப்பதாக இருக்க வேண்டாம். அந்த வலியை மனதில் வைத்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழியை பார்த்து நாம் வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. நன்றி. வாழ்க வளமுடன்.